பாண்டிச்சேரியில் ஒருத்தர் கேட்டார்னா நேரம் திருநெல்வேலியில நம்ம புதிய தமிழக ஐயா நியாயமா ஒரு விஷயத்தை கேட்டா, மாஞ்சோள பிரச்சனை நடந்து 80 நாள் ஆச்சு, அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? இப்படி பேசாம செவனேன்னு இருந்தா எப்படி? முதல்வருக்கு இன்னும் அந்த வஞ்சகம் இருக்கு, இது நியாயமா? ஏதாவது செய்ய வேண்டியதானே அப்படின்னு கொஞ்சம் தம் பிடிச்சு கேட்டார். அவர்கள் அங்கே வாழ்வதற்கு உண்டான எல்லா விதமான உரிமை உண்டு, எல்லா விதமான வசதிகளையும் பெறுவதற்கு உண்டான உரிமை உண்டு. அப்படி இருந்தும் கூட வேண்டும் 99ல் எந்த அளவுக்கு அந்த அவங்களுக்கு அநீதி இழைத்தார்களோ அவருடைய புதல்வர் தான் இருக்கிறார். ஆனா அந்த மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வஞ்சத்தை வச்சுட்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு அநீதி இழைக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்யறாரு. வரலாற்றுல இதுபோல எத்தனையோ கொடுமை இழைத்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டியல ஸ்டாலின் இடம்பெறக்கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அதனால தொழிலாளர்களை வெளியேற்றுவது, இந்த அரசு போலீஸை வச்சு அவங்களுக்கு குடிநீரை நிறுத்தி, மின்சாரத்தை நிறுத்தி, போக்குவரத்தை நிறுத்தி கட்டாயப்படுத்திடுவான். ஆனா வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. நாங்களும் அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வெளியேற்றதுக்கு நான் புதிய தமிழகம் ஒத்துக்காது. லட்சக்கணக்கான மக்கள் அதற்காக எது வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம்.